எல்லாருக்கும் ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் பேட்டிஸ் ஒரு ஷாமி கபாப் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/2 kg மட்டன் நல்ல டர்மரிக் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஆனியன்ஸை வந்து ரொம்ப ஃபைனாக இல்லாமல் 1-2 சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் சீரகம், 3 பத்து தேங்காய், 2 க்ரீன் சில்லியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குத்தளவு கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸை நல்ல ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை போட்டு வதக்கிட்டே இருங்க. இதை ரொம்ப ஃபைன் கோல்டன் ப்ரௌனாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் எனிவேஸ் நம்ம இந்த மிக்ஸை வந்து அரைச்சிட போகிறோம். ஸோ ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அந்த சீரகம், க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து அடி பிடிக்காதபடிக்கு சிம்மில் வச்சு நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மீன் டைம் என்ன பண்ணுங்கள், அந்த 3 பத்த கோகோனட்டையும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அகெயின் நல்லா அதை மிக்ஸ் ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு இந்த மட்டன் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டுருங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு கீ இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவோம். அந்த இன்க்ரீடியண்ட் என்னன்றது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நல்ல மட்டன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். பிகாஸ் நம்ம டர்மரிக் ஆல்ரெடி க்ளீன் பண்ணும்போது ஆட் பண்ணிட்டதால் இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். இதுக்கப்புறமாட்டு இது நல்ல மட்டனோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமாட்டு இது வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் இந்த மட்டன் வந்து நிறைய வாட்டர் ஊஸ் அவுட் ஆகும். ரொம்ப பேஸ்டியாக கொலன்னு ஆகிடக்கூடாது இல்லை. அதனால ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு நீங்கள் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ 10 மினிட்ஸில் இது மட்டன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த ஃபார்மில் வந்துடும். ஸோ தண்ணியும் அதிகமாக நிற்கலை, இப்படி ஆயிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறதால ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமாட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1/2 kg மட்டனுக்கு 1 கப் பொட்டுக்கடலை நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அதையும் எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த மட்டன் மிக்ஸில் வந்து இப்போ நம்ம அகெயின் அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்து இந்த சப்பாத்தி மாவை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ இதை நம்ம பேட்டிஸாகவும் பண்ணலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து பாயில்டு எக்கை வச்சியும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாமி கபாபாகவும் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து இந்த கபாப் செய்ய போகிறதுக்கு தேவையான மிக்ஸு. இந்த மிக்ஸில் வந்து இப்போ தான் நம்ம 3 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இது எங்களோட ப்ரொடக்ஷனான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அதுதான் RFS கறி மிக்ஸ். ஸோ இந்த RFS கறி மிக்ஸ் பவுடரை வந்து ஒரு 3 டீஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் அண்ட் மின்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏன் இது பிகினிங்லேயே ஆட் பண்ணாமல் ஃபைனலாக ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா அது வந்து அரைஞ்சிடும், அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் வெளியே வராது. நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறதால நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம வடைக்கு தேவை கன்சிஸ்டன்சியில் அதை நல்லா பேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் நம்ம எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டிஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப பொறுமையாக சிம்மரில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். பிகாஸ் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக கருகிடும், பேர்ன்ட் ஆகி நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஸோ சிம்மரில் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு சைடை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். இந்த அளவுக்கு சிஸ்லிங் ஹாட்டாகவும் வீடே சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம், இல்லை நம்ம சாப்பாடோடு சேர்த்து கூட இது ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னொரு கபாப் எப்படின்னா பாயில்டு எக் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சு ஹைட் பண்ணி செய்கிற மாதிரி. பிகாஸ் பசங்க எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ஃப்ரை ஆகி முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அதர் சைடில் என்ன பண்ண போகிறோம், பாயில்டு எக்கெல்லாம் வந்து 2ஆவோ 4ஆவோ கட் பண்ணி இந்த பேட்டிஸ் மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மட்டன் கபாப் மிக்ஸை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாயில்டு எக்கை இதுக்குள்ளே வச்சு எல்லா சைட்ஸையும் நல்லா அது கவர் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு இது பிடிக்கும். எங்கள் வீட்டில் அடல்ட்ஸும் நல்லா சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பால் மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க.
நம்ம அந்த பேட்டீஸை தவாவில் ஃப்ரை பண்ண மாதிரி இந்த பேட்டீஸை ஃப்ரை பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம கடாயில் ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் டீப்பாக விட்டு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் எல்லா சைட்ஸ்லேயும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஸோ இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு ஒன்று ஒன்றாவும் போட்டுக்கலாம், இல்லை 2-3 நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக ஒன்று மட்டும் இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரைடு கபாப். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.